அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. போன வீடியோல ரஜப மாதத்தின் நன்மைகளை பத்தியும் ரஜப மாதத்துல ஓத வேண்டிய ஒரு துவாவை பத்தியும் பார்த்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு துவாவை தான் பார்க்க போறோம். இந்த துவாவை அசர் தொழுகைக்கு பின்னாடி ஓதி வரதுனால நமக்கு பல்வேறு நன்மைகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் கண்களாலும் நாவாலும் காதுகளாலும் நம்ம பல தவறுகளை செஞ்சுட்டு வரோம். ரொம்ப எளிமையாவே நம்ம கிட்ட இந்த தவறுகள் நடைபெறுது. இப்படி நிமிஷத்துக்கு தவறு செய்யற நம்ம நிலைமை நாளைக்கு மஹ்ஷரத்துல எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஷைத்தானோட ஷர்ல அகப்பட்டு நம்ம தவறுகள் செய்வது சாதாரணமான ஒண்ணு. ஆனா அதை எண்ணி வருத்தம் கொள்ளாம இருக்கிறதும் அல்லாஹு தாலா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கிறதும் தான் மிகப்பெரிய தவறு. இந்த ரஜபு மாதம் அல்லாஹு தாலாவோட மாதம்ன்றதுனால பாவ மன்னிப்பு கேட்கிற அடியானுக்கு அல்லாஹு தாலா அவங்க பாவத்தை மன்னிக்கிறான். நிஹாயத்துல் அமல் என்கின்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்ட இந்த ஒரு துவாவை நம்ம அசர் தொழுகைக்கு பிறகு ஒரு முறை ஓதுனாலே அல்லாஹு தாலா 2 மலக்குமார்கள் கிட்ட நம்ம தீமையின் ஏட எரித்த சாம்பலாக்க சொல்லி கட்டளையிடுவான். அந்த துவா அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீமில்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் கஃபாரத் துனூப வ சத்தாருல் உயூப வ அதூபு இலைஹி தௌபத அப்தின் ஸாலிமின் லினஃப்ஸிஹி லா யம்லிகு ضرًا வலா நஃபன் வலா மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரா. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீமில்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் கஃபாரத் துனூப வ சத்தாருல் உயூப வ அதூபு இலைஹி தௌபத அப்தின் ஸாலிமின் லினஃப்ஸிஹி லா யம்லிகு ضرًا வலா நஃபன் வலா மௌத்தன் வலா ஹயாத்தன் வலா நுஷூரா. இந்த திக்கர சில மார்க்க அறிஞர்கள் அசர்ல இருந்து மஹரபுக்குள்ளன்னு சொல்றாங்க. வேறு சில கிதாபுல லுஹர்ல இருந்து அசருக்குள்ளன்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது தான் அசர் நேரம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திக்ஃபார நம்ம அசர் தொழுகைக்கு பிறகு ஒரு முறையாவது ஓத கட்டாயமா முயற்சி செய்யணும். அல்லாஹு தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து வர ரமலான் வரைக்கும் அசர் தொழுகைக்கு பிறகு ஒரு முறை இந்த துவாவை ஓத கண்டிப்பா முயற்சி செய்யணும். ஒவ்வொரு நிமிடத்துக்கும் தவறு செய்யற நமக்கு இந்த ஒரு துவா நாளைக்கு மறுமையில ரொம்பவே உபயோகமா இருக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.